Recording is on. முருகா சரணம். மயில் நடம் விடுவோர் மலரடி சரணம். சரணம் சரணம் சரஹண பவவோம். சரணம் சரணம் சண்முகா சரணம். சரணம் சரணம் சண்முகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சேனாதிபதி மயில் வாகனன் திருப்புகழ் விருப்புடைய கந்த பெருமானின் பாதார பிந்தங்களை வணங்கி இன்று நாம் முருகனின் திருவடி மகத்துவம் பற்றிய கந்தர் அலங்காரம் 15வது பாடலை காண்போம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருவுருவத்தில் கையில் இருக்கும் வேல் எவ்வளவு மகத்துவமோ அவ்வளவு மகத்துவம் பெற்றது அவர் திருவடிகள். இந்த பாட்டு என்னன்னா, தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டது அன்றும். பா அடி மா வலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்டம் கூட முகடு முட்டச் சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. இது ரொம்ப அழகான பாட்டு. என்னன்னா, ரெண்டு பேரோட பாதத்தை கம்பேர் பண்ணி சொல்ற. எப்படி பெருமாளோடது நமக்கு தெரியும் பாதம் எவ்வளவு முக்கியம்னா, இது சிற்றடி. முருகனோட பாதத்தை சிற்றடி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது எவ்வளவெல்லாம் சாதிச்சுது, அது என்னெல்லாம் பண்ணிட்டுங்கிற இந்த பாடு ரொம்ப அழகா சொல்லியிருக்க. எனக்கு இந்த பாட்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். முதல்ல நம்ம லிட்ரல் மீனிங் பார்ப்போம். அப்புறம் உள்ள ஆன்மீக விளக்கம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்துட்டேங்கிறத பார்க்கலாம். இந்த பாட்டுல ரெண்டு நிகழ்ச்சியை சொல்றார். ஒண்ணு மாமனாரோட நிகழ்ச்சி, இன்னொன்னு மருமகனோட நிகழ்ச்சி. முருகனோட மாமன் யார்? அவர் என்ன செய்தார்? முருகனோட மாமன் பெருமாள். அவர் படி மாவலிப்பால் மூவடி கேட்டு அன்று மூதண்டம் கூட முகடு முட்ட சேவடி நீட்டும். அப்படின்னா என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹிரண்ய கசிபு நரசிம்ம அவதாரத்துக்கு அப்புறம் அவரோட பையன் பிரகலாதன், அவரோட பையன் விரோச்சனன், அவரோட பையன் மகாபலி. மகாபலி அசுர குலத்துல ஒரு அரசன். அவன் ரொம்ப நல்லவன், விஷ்ணு பக்தன். ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா, அவனுக்கு பயங்கர செல்வத்து மேல ஆசை, அகங்காரம், எல்லாம் தனக்கு வரணுங்கிறது. ஆனா ரொம்ப நல்ல ராஜா. அவன் போய் தேவர்கள் எல்லாம் வென்று உலகத்தையும் இது பண்ணி வந்துடுறான். தேவர்கள் பெருமாளோட ஹெல்ப் கேட்கிற. பெருமாள் வாமனனா அவதாரம் பண்ற. இவர் மகாபலி என்ன பண்றார்? எல்லாம் வெற்றி பெற்ற உடனே சுக்கராச்சாரியாரை வச்சு ஒரு அஸ்வமேத யாகம் நடத்துறான். அந்த காலத்துல அரசர்னா நடத்துவா. அதை நடத்தும் போது என்னன்னா, கடைசியில யார் என்ன கேட்டாலும் தானமா கொடுக்கணும். அப்போ ஒரு பிராமணனா வாமனர் வர, வாமன அவதாரம் கொண்டு பெருமாள் வர கேக்குற, எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேக்குறார். இவர் சொல்றாரு, இவர் பாதத்தை பார்த்துட்டு, உனக்கு அரியூஷியர் உனக்கு 3 அடி போருமா? நான் பெரிய ராஜா, நான் 3 உலகத்துக்கும் அதிபதி, உனக்கு 3 போருமா அப்படிங்கிற. இல்ல எனக்கு 3 போதும்பா அப்படிங்கிற. அதுக்குள்ள சுக்கராச்சாரியார் பார்த்துடுறாரு. ஐயோ, இவர் பெருமாள்னா அப்படின்ட்டு ஓடி சொல்ற, உன்னோட தாத்தா காலத்துல பிச்சவர் கொடுக்காத அப்படிங்கிறார். இல்ல இவர் சொல்றார், இல்ல அது சிங்கமுகம், இவர் வாங்கி குட்டி பிராமணப்பா, இத்துணூட்டா இருக்கார். உடனே இவர் சொல்றார் சுக்கராச்சாரியார், இது சிங்கம் ரிட்டர்ன் டு பார்த்து பண்ணு அப்படிங்கிற. அதுக்கு சொல்றாரு, இல்ல முடியாது. குரு பேச்சு அவர் முதல்ல தட்டிட்டார். இல்ல நான் முடியாதுன்னு ஒய்ஃப கூப்பிடுறார். ஒய்ஃப கூப்பிட்டு கமண்டத்துல ஜலம் கொண்டு வா அப்படிங்கிறார். அவ ஜலம் கொண்டு வரா. ஜலத்தை கொண்டு ஊத்தும் போது, அந்த காலத்துல எல்லாம் தானம் கொடுக்கும் போது ஒண்ணு அக்னி சாட்சியா கொடுப்பா, இல்லைன்னா ஜலத்தை விட்டு கொடுப்பா. ஜலத்தை அவர் விடும்போது ஒரு வண்டா போய் சுக்கராச்சாரியார் அழைச்சுடுறார். உடனே வாமனர் என்ன பண்றார்? அவர் தர்பையை எடுத்து படக்குன்னு குத்திடுறார். சுக்கராச்சாரியார் கண் அவுட்டு, ஜலம் விழறது. இவர் பெருசாகி ஃபர்ஸ்ட் பாதத்தை விஸ்வரூபம் எடுத்து ஃபர்ஸ்ட் அடிய பூமியில வைக்கிறார், பூலோகத்துல வைக்கிறார். 2வது என்ன பண்றாருன்னா, பூர் புவ சுவக. புவன்றது நடுவுல இருக்கிறது, அங்க போய் சுவக சொர்க்கத்தை தொட்டுறார். சோ 3 உலகத்தையும் அளந்துட்டார். அப்ப கேக்குற, 3ஐயும் அளந்தாச்சு, இனிமே என்ன பண்ணணும்னு உடனே மகாபலி அவனோட கிரீடத்தை எடுத்துட்டு தலை குடிஞ்சு நிக்க, பாதத்தை என் தலையில வீங்கும். இதுதான் மகாபலியோட கதை. இது அழகா சீர்பாத வகுப்புல அழகா சொல்லியிருக்கார். நரசிம்மர் அவதாரத்தையும் சொல்லியிருக்கா, மகாபலியும் சொல்லியிருக்கா. வரு கருணை வரதன் இகழ் இரணியனை நுதி உகிரென் பகிரும் அடல் அரி வடிவு குரலாகி மகாபலியை வலிய சிறை இடவெளியில் முகடு கிழி படமுடி வளரும் முகில் நிருதன் இரு புதுவாகு பூதரமும். இதுல 2 பேரோட இதுவும் வருது. இப்ப நான் சொன்ன கதை பூரா இதுல வருது. நரசிம்ம அவதாரம், அப்புறம் மகாபலியை எப்படி அவர் சிறையில் அடிக்கல, பாதாளத்துக்குள்ள தள்ளிட்டார். இதுதான். அதே திருப்புகள்லயும் வருது. வதன சரோருகங்கிற திருப்புகள்ல அழகா சொல்லியிருக்கா,
விதரண மாவலி நெருமிய மகாவிரத வெள்ள வெளுக்க நின்ற நாராயணன் சேயே. எழுப்பு நாடிகள்ங்கிற பாட்டிலையும் வருது திருப்புகள்ல. மாவலியை சிறை வைத்தவன், அதாவது தன் பாதத்தை அவர் தலைமையில வச்சு பாதாளத்தை தள்ளிட்டார். இது பெருமாளோடது, அவரோட அடி செஞ்சது. பெருமான் மருகன் தன் சிற்றடி. அடுத்த லைன், மருகன் யாரு? நம்ம முருகப்பெருமான் தான். அவரோடது சிற்றடிங்கிறார். அது பார்க்கத்தான் சிற்றடி, அது என்னெல்லாம் சாதிச்சது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்ற. தாவடி ஓட்டும் மயிலிடும். தாவடினா பயணம் செய்யறதுன்னு அர்த்தம். அடியார காக்கிறதுக்கு, பறந்து செல்றதுக்கும், போர்க்களத்துக்கு போறதுக்கும் அவர் யூஸ் பண்ற மயில். தாவடி ஓட்டும் மயிலிடும், இது என்ன புரியுது? அவர் பயணம் செய்யற மயில். அது திருப்புகள்ல அழகா சொல்லியிருக்கா. வாருற்று எழு பூன்முளைன்ற ஒரு திருப்புகள்ல சொல்லியிருக்கார். சேவல் கொடியோடு சிகண்டியின் மீது உற்று அறிஞர் புகழ் பொங்கிய தேசுக கதிர்கொடி என்னும் பாதம் அருள்வாயே. இதேதான் மயில் மேல ஏறி இதுலயும் சொல்றார். அது பின்னாடி வரும். அது பெரிய டாபிக்கா பாடி வைக்கிறாங்கிறது பின்னாடி வரும். அடுத்த லைன் தேவர்கள் தலையிலும். தேவேந்திரன் எல்லாத்தையும் இழந்துட்டு முருகப்பெருமான்கிட்ட போகும்போது, முருகப்பெருமான் நான் உன்னை காப்பாத்துறேன், தேவேந்திரன் தலையில், தேவர்களோட தலையிலையும் காலடி வைக்கிறார். இது நல்ல நமக்கு புரியாது தேவர்கள் தலையிடுங்கிறது. அழகா திருவகுப்புல சொல்ற. இமையவர் முடி தொகையும் வனசரர் பொறுப்பும் எனது இதயமும் மணக்கும் இருப்பாரா சரோருகனும். அலங்காரத்துல மயில் ஏறும் ஐயன் காலுக்கு அணிகலன் வானோர் முடியும் அப்படின்னு சொல்ற. அப்புறம் ஸ்ரீராம ராம என்று தொடங்கும் கந்தர் அந்தாதியில சொல்ற. செய்கலங்கு ஸ்ரீராம் அராமன் இமையோர் மகுட சிகா பிம்பமே. இது எல்லாமே எப்படி தேவர்களோட தலையில பகவான் கால் அடி வச்சார் அப்படிங்கிறது இது மூலமாலாம் ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுல வச்ச என் பா அடி ஏட்டிலும் பட்டது அன்றோ. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அருணகிரிநாதரோட கதை. அவர் எப்படி வாழ்ந்தார்னு. ஒரு அக்கா ஏதோ ஒரு சுடுசல் சொன்ன உடனே போய் மலை உச்சியில இருந்து குதிக்க போன சுவாமி தடுத்து அவரோட இதுல அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்து நாவலையும் ஓம்னு எழுதி முத்துன்னு ஆரம்பிச்சு பாக்கல பாட வச்சார். அவர் திருப்புகழ், திருவகுப்பு, அந்தாதி, அலங்காரம், அனுபூதி, வேல், மயில், சேவல், விருத்தம் இதெல்லாம் பாடியிருக்கார். அந்த பா அடி மேல் முருகன் திருவடி பட்டது. இதுதான் லிட்ரல் மீனிங். இதுல அனுபூதியில நம்ம பார்த்தோம்னா சாடும் தடிவேல் முருகன் சரணம். அதுல லாஸ்ட் லைன்ல வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புனலும் கமழும் கழலே. அதுல எல்லாம் சொல்றாரு. அந்த பா அடியில வச்சது அழகா இந்த அனுபூதியில ரொம்ப அழகா சொல்றாரு. இதுல மெயின் இந்த கந்தர் அலங்காரம் மெயின் என்னன்னா மாமனாரையும் மருமகனையும் கம்பேர் பண்றதுதான். நம்மளும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். விஷ்ணு பாதம் எப்படி உகந்தது, திருமுருகனோட பாதம் எப்படி உகந்தது. ரெண்டுமே அழகான தாமரை போன்ற சிவந்த திருவடி. நம் பாவத்தை போக்கி முக்தி அளிக்கக்கூடிய திருவடி. நம்ம அதை சரண்டர் பண்ணோம்னா, நம் ரெண்டு பாதத்திலையும் சரண்டர் பண்ணோம்னா நம்ம பாவத்தை பூரா அழிச்சு முக்தி அளிக்கும். அகங்காரத்தை அழிக்கும், உயர்நிலையை கொடுக்கும். பெருமாளோட பாதத்தை பார்த்தீங்கன்னா அது சங்கு சக்கரம் இருக்கும். நம்மளோட முருகனோட பாதத்துல பார்த்தீங்கன்னா சிலம்பு தண்டை இருக்கும். அதே மாதிரி பெருமாளோட பாதத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல கற்பக விருட்சத்துக்கும் மீனோடையும் ஒப்பிடலாம். அதே மாதிரி முருகனோட பாதத்தை பார்த்தீங்கன்னா மயில் வேணோடு ஒப்பிடலாம். அப்புறம் பெருமாளோட பாதம் கருடனோட தோல் மேல இருக்கும். அது எங்கன்னா சாரங்கபாணி கோவில்ல போனேன்னா விஷ்ணு பாதம் கருடனோட தோல் மேல இருக்கும். இதே இது முருகனோட பாதத்தை பார்த்தீங்கன்னா முருகனோட பாதத்தை அடியில மயில் இருக்கும். மயிலோட கால் அடியில ஒரு பாம்பை அவர் புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். இதுதான் அவன் ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை. இப்ப இதோட ஸ்பிரிச்சுவல் மீனிங்க நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். இது சுவாமி இது எதுக்கு மூவடி அளந்தார், இது பாதத்துல வைக்கிறார், மயில்ல வைக்கிறார்லாம் ஏன் சொல்றாரு? எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு ஹிம். பெருமாள் எல்லாமே பிலாங்ஸ் டு ஹிம். அவர் அந்த அடியை வச்சுதான் தன்னோடதுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஏன் வச்சாருன்னு ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேஷன் பார்ப்போம். பெருமாள் ஏன் இந்த 3 அடியை வச்சாருன்னு. ஃபர்ஸ்ட் அடிய பூமியில வைக்கிறார். அதுக்கு பேரு ஜக்ரத்தின் பேரு. அது என்னன்னா விழிப்பு நிலை. அப்ப என்னன்னா நம்மளுக்கு மைண்டும் பாடியும் ஆக்டிவா இருக்கும். அப்படின்னா என்னன்னா நம்ம உலகியல் வாழ்க்கையில ஆசைகள், ஐம்புலன்கள் முடிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட டிசையர், நம்மளோட ஆசை
எல்லாமே முழிச்சுட்டு இருக்கும். சோ அது மேல ஃபர்ஸ்ட் அவர் பாதத்தை வைக்கிறார். செகண்ட் பாதம் வந்து விண்ணுலகத்துல வைக்கிறார். அதுக்கு பேரு ஸ்வப்னம். அது என்னன்னா கனவு நிலையா. கனவு நிலைனா என்னன்னா உடம்பு தூங்கிடும், ஆனா மனம், நம்மளோட மைண்ட், எண்ணம் எல்லாம் முழிச்சுட்டு இருக்கும். மனம் மட்டும் செயலாட்டின்னு இருக்கும். அந்த 5 சென்சஸ் எல்லாமே, நம்ம டிசையர் எல்லாமே தூங்கிட்டு இருக்கும். அப்ப என்ன முழிச்சுட்டு இருக்கும்னா நம்மளோட அகங்காரம், நான்கிற அகங்காரம் மட்டும் முழிச்சுட்டு இருக்குமா, மத்ததெல்லாம் உறக்க நிலையில இருக்கும். அதனால அந்த அகங்காரத்துக்கு மேல கால் வைக்கிறார். மூணாவது என்னன்னா அவர் தலைமையில கால வைக்கிறதுக்கு பேரு சுசுப்ஷி, சுசுப்தி, சுசுப்தி. அது என்னன்னா ஆழ்ந்த உறக்க நிலை. அப்ப மைண்டும் வேலை பண்ணாது, உடம்பும் வேலை பண்ணாது. ஆசை கிடையாது, பாசம் கிடையாது, கனவு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் தூங்கிட்டு எல்லாம் அமைதியா இருக்குமா. அதுதான் பூரண சரணாகதி. அதுதான் பகவான் மூணாவது பாதத்தை மகாபலியோட தலையில வைக்கிறது. இதுதான் அந்த இதோட ஸ்பிரிச்சுவல் மேல. முருகன் ஏன் மயில் மேல வச்ச அப்படின்னா, மயில் வந்து அகங்காரத்தை குறிக்குமா. நமக்கே தெரியும், சூரபத்மனை 2ஆ பிளந்து 1 மயிலாக்கிட்ட. மயில்ங்கிறது அகங்காரத்தை குறிக்கும். தேவரோட தலை வந்து புத்தி விவேகம். தேவர்கள் வந்து இன்டெலெக்ட். தேவேந்திரன் எப்பயுமே என்னன்னா எல்லா பொருளும் இருக்கு, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பண்ணுவான். யாராவது வந்து அவனுக்கு ஆப்பு வச்சுட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் போய் பகவானை போய் சரண் வேணும். அதனால அது வந்து புத்தி விவேகம் அதை குறிக்கும். மூணாவது வந்து பாக்கல். என்னதான் அருணகிரிநாதரை பகவான் ஆசிர்வதிச்சு பண்ணாலும் அவரோட கல்வி, அவரோட அறிவு அது குறிக்கிறது. இது மூணும் தான் அதோட இது. பகவான் என்ன மேல வைக்கிறது என்ன வந்து சிக்னிஃபை பண்றதுன்னா, இது மூணையும் நீ என்கிட்ட சரண்டர் பண்ணினேன்னா சரணாகதி. அதுதான் சரணாகதி. அது மூணையுமே சரண்டர் பண்ணு. உன்னோட அகங்காரம், உன்னோட புத்தி, உன்னோட விவேகம், உன்னோட கல்வி, அறிவு எல்லாத்தையும் நீ என்னோட பாதத்துல சரண்டர் பண்ணு, உனக்கு முக்தி கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, மகாபலி வந்து பெரிய அரசன், விஷ்ணு பக்தன், எல்லாம் தெரியும். அவன் வந்து நன்னாதான் ஆட்சி பண்ணான். பகவான் ஏன் வந்து அவனை வந்து அழிக்கணும், சொத்தை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, ஃபர்ஸ்ட் அவன் வந்து அறம் வழியா போல. அது தீமை வென்றது, சாரி அறம் வென்றது, தீமை வீழ்ந்தது. அவன் அரக்கன், தேவேந்திரன் வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் வந்து பண்ணணும்னு நினைச்சான். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அகங்காரத்தை அழிச்சு சரணாகதி கொடுத்த. அவனுக்கு அப்படி என்ன அகங்காரம் இருந்ததுன்னா, விஷ்ணு வந்து வாமனனா வந்து என்னோட பாதத்தை வச்சு எனக்கு 3 உலகம் கொடுன்னு சொன்ன உடனே அவன் வந்து ஒரு மாதிரி நகைச்சானா. 3 உலகம் எனக்கு சொந்தம், உனக்கு உன்னோட பாதத்தை வச்சு அளக்கணும் அப்படின்னு. அது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது நமக்கு இப்ப வேண்டாதது. அப்படின்னு அவன் ஒரு அகங்காரத்துல, நான் ராஜா, எனக்கு 3 உலகம் சொந்தம், நீ வந்து 3 அடி கேட்கிறியா அப்படின்னு ஒரு இழப்பமா பார்த்தானா. அவனுக்கு பகவான் தான் முன்னாடி இருக்காருன்றது அந்த அகங்கார திரையினால தெரியலையா. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சுக்ராச்சாரியார் நமக்கு தெரியும், அவனோட குரு. ஆச்சாரியன் சொன்னது போது கேட்கல அவன். அப்ப அவன் அகங்காரத்துல சொன்னானா ஆச்சாரியர்கிட்ட, எனக்கு தெரியும், நான் கொடுப்பேன் அப்படின்னா. அது ரெண்டாவது. எப்பவுமே குரு ஆச்சாரியான அவமானம் பண்ணக்கூடாது. பண்ணினா அது அழிவுக்கு கொண்டு போய் விடும். மூணாவது, ஒரு ஒரு சின்ன இது என்னன்னா, இந்த உலகம்ங்கிறது மகாபலியும் தானே அடக்கம். பகவான் உலகத்தை அளந்த, அப்ப மகாபலியும் அடக்கம் தானே. இப்ப ஒரு வீட்டுக்கு வந்து இப்ப சங்கரன் ஃபேமிலி இன்விடேஷன் கொடுத்தா அதுல கமலா, ஸ்மிருதி, ஸ்ரீநிதி போட வேண்டியது. சங்கரன் ஃபேமிலி அப்படின்னால அடக்கம். உலகத்தை அளந்துட்டு மேல அளந்துட்டு எதுக்கு மறுபடியும் மகாபலி தலையா அளந்த? அது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா அந்த உலகத்துலதான் அவர் மகாபலி இருக்கு, அரசாட்சி நடந்துட்டு இருக்கு, அந்த இது இடத்துலதான் இருக்கு. ஏன் அளந்தார்னா, அவர் உலகத்தை அளக்கும் போது இவன் நினைச்சானா, இவன் பெருசாகும் போது கூட அவனுக்கு தோணலையா அவன் பகவான். அளக்கும் போது நினைச்சானா, இவர் என்ன பண்ணிட போற, நமக்கு 3 உலகம் இருக்கு, இவரால என்ன பண்ண முடியும், அளந்துட்டு போட்டுன்ற ஒரு கர்வத்தோட மமதையோட நின்னானா. அவர் 3 உலகத்தையும் சுவகன் அளந்த உடனே அவன் கர்வம் அழிஞ்சுதான் அவனோட கிரீடத்தை எடுத்து வச்சானா, தலை குனிஞ்சானா. அதுதான் டோட்டல் சரண்டர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் he did not surrender. அதனாலதான் அந்த கர்வம் இருக்கிறதுனால கர்வம் அழிந்து அறம் வென்று தீமை வீழ்ந்தது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் மீனிங். மயிலுக்கு வருவோம். மயில்ங்கிறது நம்ம முதலையே பார்த்தோம், அகங்காரம். அதுவும் அறம் வென்று தீமை வீழ்ந்தது, சூரசம்ஹாரத்தை வீழ்த்தி பண்ணின. அடுத்தது என்னன்னா, மயில ஏன் வந்து சரணாகதிக்கு ஒப்பிடுறான்னா, முருகனோட காலடி நம்ம முதலையே பார்த்தோம், மயில் இருக்கும். மயில் காலடியில பாம்பு. மயில் வந்து டினோட்ஸ் அரகன்ஸ். அந்த காலடியில் உள்ள பாம்பு என்னத்தை குறிக்கிறதுனா, நம்மளோட காமம், கோபம், பொறாமை போன்ற விஷ குணங்களை குறிக்கிறோம்.
அதனாலதான் மயில் வந்து அந்த பாம்பை நசுக்கிற மாதிரி இருக்கு. முருகன் மயில் மேல ஏறி போற. சோ நம்ம அகங்காரம், நம்மளோட துர்குணம், நம்மளோட ஐம்புலன்கள் எல்லாம் அழிச்சு சரணாகதி. அடுத்து தேவர்கள் கால்ல அதேதான் சேம். தேவர்கள் அகங்காரம் நம்ம சொன்னோம், இந்திரன் எப்பயுமே அப்படித்தான். அதே மாதிரி அவனும் பிரகஸ்பதி தேவகுரு வந்தாரா, எந்திரிச்சு நிக்கல, அகங்காரம். செகண்ட் நிறைய அவர் வந்து நிறைய இருக்கு புராணங்கள்ல. அவன் வந்து நல்ல செல்வம் இருக்கும்போது நல்ல லைஃப என்ஜாய் பண்ணுவான். பொண்களை ஆட விடுவான், நல்லா என்ஜாய் பண்ணுவான். எல்லாம் போன உடனே பகவானே என்ன போய் காப்பாத்துன்னு போய் விழுந்துருவான். அதனால அவனோட அகங்காரம் எப்ப அழிஞ்சுதோ அப்ப தேவர்களோட தலையில கால் வச்சாராம். ரெண்டாவதுதான் ரொம்ப முக்கியமானது, பா அடி மேல் திருவடி வைத்தார். நம்ம முதலையே பார்த்துட்டோம், திருவடி அருணகிரிநாதருக்கு தீட்சை கொடுத்துதான் அவர் எழுதினார். அப்ப அவர் பாவம் அழிந்து அகங்காரம் இல்லாம தான் எழுதினார். அப்புறம் எதுக்கு அவர் எழுதின பா அடி மேல சுவாமி போய் பாதத்தை வைக்கணும்? இது ஒரு பெரிய கொஸ்டின். அதுக்கு என்ன சொல்றான்னா, ஸ்பிரிச்சுவலி அது வந்து அருளின் முத்திரை ஃபர்ஸ்ட். அப்படி என்னன்னா, ஒரு சாதா பேப்பரை பார்க்கும்போது நமக்கு அதோட வேல்யூ தெரியாது. கவர்மெண்ட் சீல் அதுலயே இருந்ததுன்னா அதோட வேல்யூ நமக்கு நல்லா தெரியும். அது மாதிரி திருப்புகழ்ங்கிறது ரொம்ப 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 ரொம்ப, திருப்புகழ் மட்டும் இல்ல, அவர் எழுதின எல்லாமே ரொம்ப 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 மேன்மையான ஒன்று. பா மீது பட்ட திருவடி என்பது பாடலை அருளாக மாற்றும் திருவடி, எழுத்தை மந்திரமாக மாற்றும் திருவடி. அது சாதாரண எழுத்து கிடையாது, சாதாரண பாடல் கிடையாது. அது சுவாமியோட திருவடி பட்டதுனால அது அவரோட அருள், அவரோட மந்திரம். ரெண்டாவது படைப்பின் மேன்மை. சுவாமி அவர் வந்து நல்ல கம்ப்ளீட் சரண்டர், அழகாதான் படைச்சிருக்கார். அவர் ரெண்டாவது எதுக்கு சொல்றாருன்னா, அவர் ஏன் இந்த அடி வச்சாருங்கிறதுக்கு, இந்த பாடல் இனி மனிதனுடையது அல்ல, இது முருகனுடையது. அவர் சொல்ற, மனுஷன் ஒருத்த எழுதியிருக்கான், ஆனா அது அவனோடது கிடையாது, இது என்னோட வாக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொன்னது என்னோட வாக்கு அப்படிங்கறத அவர் வந்து அதை ப்ரூவ் பண்றாரு. அதனால அவர் திருவடி வச்சாராம். மூணாவது சொல்றார் ஆசானின் ஆசி. அந்த இதுல வந்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, சுவாமியே குருவா வந்து முதல் அடி எடுத்து வச்சு இந்த படைப்பை படைச்சிருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றார், அதுக்கு அப்புறமும் அவர் போய் பாதம் அவரோட பாவடியில பட்டது மூலமா என்ன சொல்றாருன்னா, இத பாழவா அனைவரும் தன் பாவம் அழிந்து என் திருவடியை சேருவார்கள். அதாவது இந்த பாடலை வந்து நம்ம பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் யாரெல்லாம் பாடுறாலோ அவ எல்லாரோட தலையிலும் முருகப்பெருமானின் பாதம் வைப்பதற்கு சமம் என்று உணர்த்துகிறார். இதுதான் மெயின். இதனாலதான் அவர் பாவடியில வச்சார். இது இன்னொன்னு சொல்லலாம், என்னன்னா நாமஸ்மரணம். இந்த பாட்டுலதான் என்ன இருக்கு, பகவானோட புகழ், பகவானோட நாமம், எந்த பகவானா இருந்தாலும் சரி, பெருமாள் வருது, சிவன் வருது, முருகன், யார வேணாலும் சொன்னாலும் அது இட்ஸ் a form of நாமஸ்மரணம். இது பாட்டு வடிவில வர்றதுனால இட்ஸ் கால் நாம சங்கீர்த்தனம். ஒரு சின்ன ஸ்டோரி வந்து என்னன்னா, ராமர் வந்து வைகுண்டம் போகும்போது எல்லாரும் கிளம்பிட்டாலும், எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் கிளம்பிட்டா, ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேட்டிருக்கு, வாப்பா நீ வா, நீ தான் எனக்கு நிறைய பண்ணிருக்க, என்னை விட்டுட்டு உன்னால இருக்கவே முடியாது, நீ வான்னு. ஆஞ்சநேயர் கேட்டாரா, அங்க ராமநாமம் ஒழிக்குமா அப்படின்னு கேட்டாரா. இல்ல நானே இருக்கேன் வைகுண்டம், என் நாமம் உனக்கு எதுக்குன்னு. இல்ல எனக்கு பதில் சொல்லுங்க, ராமா ராமான்ற நாமம் ஒழிக்குமா அப்படின்னு கேட்டாராம். இல்ல நான் தான் இருப்பேன், நான் இருப்பேன், மகாலட்சுமி இருப்பார், வரமாட்டேன்ட்டாராம். நீங்க போங்க நான் இங்க இருக்கேன் அப்படின்னு வரமாட்டேன். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சுவாமியோட நாமம். சுவாமியை விட கூட நாமம் உகந்தது அப்படிங்கிறது. அதோட இந்த கலியுகத்துல வந்து பெஸ்ட் வே டு ரீச் காட். அந்த காலம் மாதிரி அஸ்வமேத யாகம் பண்ண வேண்டாம், தபசு பண்ண வேண்டாம், சாப்பிடாம இருக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நாம சங்கீர்த்தனம், நாம ஸ்மரணம் பண்ணா it will lead to surrender or ஆத்ம நிவேதனம். அதுதான் அதோட கனெக்ஷன். நாம சங்கீர்த்தனத்துக்கும் ஆத்ம நிவேதனத்துக்கும் கனெக்ஷன் என்னன்னா, நம்ம நாம ஸ்மரணம் பண்ண 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 நம்ம அகங்காரம், மாயை எல்லாம் பியூரிஃபை ஆகுமா. அது it will lead to ஆத்ம நிவேதனம், சரணாகதி. இப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம். லெட்ஸ் ஹாவ் அ ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ண போறேன். ஒரு ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாம். இது என்ன சுவாமியோட பாதம்ங்கிறதுனால லெட்ஸ் டூ அ ஷார்ட் மெடிடேஷன்.
இந்த பாடல் வந்து நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. அண்டத்தை அளந்த அந்த திருவடி நம் தலையிலும் பதிய முடியும். இப்போது கேக்குதா பேசுறது? இப்போ கேக்குறது. கொஞ்சம் முன்னாடி மியூட்டா இருந்தது. நம்ம ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாம். இந்த பாடல் நமக்கு ஒரு பெரிய உண்மையை அண்டத்தை கலந்த அந்த திருவடி நம் தலையிலும் பதிய முடியும். இப்போது சில நிமிடங்கள் வெளி உலகத்தை விட்டு உள்ளம் நோக்கி திரும்பும். பேச்சையிட்டு அனுபவத்தை தொடங்கும். இப்போது கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளலாம். கண்களை முடிஞ்சா மூடிக்கோங்க, மூட வேண்டாம்னா மயிலோட அழகை பார்க்கலாம், சுவாமியோட திருவடியை நினைச்சு அந்த திருவடியை மனக்கண் பார்க்கும். மயிலின் மேல் உறுதியாக நிற்கும் திருவடி, தேவர்களின் தலையில் ஒளிரும் திருவடி. அதே திருவடி இப்போது நம் தலையின் அந்த திருவடி நம் அகங்காரத்தை அடக்கிய நம் மனக்குழப்பத்தை நம் உள்ளத்தை ஒளியாக்கிய அண்டத்தை கலந்த அந்த திருவடி இப்போது நம் இதயத்தை அழைக்கிறது. நம் உள்ளத்தில் மெதுவாக அருள் நமக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்திற்கு, நம் நாட்டு, உலகம் முழுவதும் பரவ கண்ணம் சுவாமியோட இவர் பாதம் நம் தலையில் மாதிரி தரலாம். முடிக்கிறது Thank you for giving me the opportunity. இது ரொம்ப அழகான பாடல். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ப்ராசஸ். Thank you so much. முருகாசரணம். முருகாசரணம். முருகாசரணம்.